கணவன் மனைவி பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பிரச்சனையும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா போகும். 2 பேரும் ஒன்றுமே பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது சண்டை வர மாரி இருக்கு அப்படின்னா, போய் முதல்ல கணவர் வந்து வேலைய விட்டு வந்ததும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வருவார் இல்லையா? வந்ததும் அவர் கைய புடிச்சு கூட்டு வந்து உட்கார வைங்க. முதல்ல உட்கார வச்சு, நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் வாங்கன்னு சொல்லி உட்கார வைங்க. உட்கார வச்சு அவருக்கு வந்து வயிற்றுக்கு ஒரு ஸ்நாக்ஸு, ஒரு டீ அந்த மாதிரி கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா அவர் கையை அப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு பேச ஆரம்பிங்க. 3ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு ஒரு சுகம். அதாவது அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு மனசு பரிமாற்றம் அப்படிங்கிற மாதிரி, இந்த கரண்ட்டு பாஸ் ஆகிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? சின்ன பசங்க லவ் பண்ணுற பொண்ணு அப்படி கையை பிடிச்சோம்னா ஒரு கரண்ட்டு பாஸ் ஆகணும். அந்த மாதிரி கணவன் மனைவி ஆனதுக்கப்புறம் கூட இப்படி கையை பிடிச்சிட்டு, இந்த மாதிரிங்க என் அண்ணன் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்காங்க, நமக்கு இப்படி ஒரு 1,00,000 ரூபாய் செலவாகும்னு நினைக்கிறேன், அது கொஞ்சம் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம போய் அங்கே நிற்கும்போது அது பண்ணாதானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடிச்சிட்டு பேசி பாருங்க. அவரும் யோசிச்சுட்டு, சரிம்மா அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம சொந்தம்னு வரும்போது பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். இதுவே நீங்கள் வந்து அவர் வந்ததும் அவரை ஒரு ஃப்ரெஷ்அப் ஆக கூட விடாமல், ஒரு டீ கூட கொடுக்காம, ஏங்க என் அண்ணன் வந்திருந்தாரு, இந்த மாதிரி பொண்ணு கல்யாணம் வச்சுருக்காராம்மா அப்படின்னா, உங்கள் அண்ணனுக்கு வேலையே இல்லையா அப்படின்னு கேட்பார். அப்போ உங்கள் 2 பேத்துக்குள்ளே பிரச்சனை வரும், சண்டை வரும்.